ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட் சீட்டில் அதர் எக்ஸசைஸில் 22 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கு. ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம், அங்கே போடாத காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமியில் போட்டிருக்கோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்ஸோட ஃபுல் வியூ கிடச்சிரும். இப்போ 22 பார்க்கலாம். Follow data or extracted from the books of Praveen Kishore for the year 2020. Opening stock of raw material, closing stock of raw material, purchase of raw material, carriage inward, wage direct, wage indirect, other direct charges, rent and tax, ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒர்க்ஸ் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வேணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மெட்டீரியலில் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் கொடுப்பாங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரியலையா, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், அந்த ஃபார்மெட் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலுக்கு, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலுக்கு பர்ச்சேஸ் இருக்குது. அப்போ டைரக்ட் மெட்டீரியலுக்கு என்ன பண்ணுங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா. அந்த கான்செப்டை எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஸோ பர்ச்சேஸை ஆட் பண்ணும், ஆட் பண்ணி வர்ற இன்ஃபர்மேஷனோட என்ன பண்ணுங்க, க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னங்க, டைரக்ட் மெட்டீரியல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரேஜ் இன்வர்ட் இருக்குது. ஸோ அது வந்து பர்ச்சேஸு ரிலேட்டடானது. அப்போ அதை ஆட் பண்ணிக்கணும். டைரக்ட் வேஜஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே வருமா, டைரக்ட் வேஜஸ் இங்கே இருக்கா. ஸோ அப்போ டைரக்ட் வேஜஸ் எங்கே வருங்க, ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வரும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரைம் காஸ்ட்டுக்குள்ளே தான் வரும். இன்டைரக்ட் அப்படிங்கிறனால இது எங்கே வருங்க, ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போய்க்கலாம். அதர் டைரக்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறனால இதுவும் நம்மளுக்கு ஃபேக்ட்ரியில் கொண்டு போய்க்கலாம். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், இது ஃபேக்ட்ரினே இருக்குது, ஸோ ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்ததுனால ரெண்ட், ரேட், ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸ் வரும். இன்டைரக்ட் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல், ஸோ அப்படிங்கிறனால இது வந்து நம்மளுக்கு என்னங்க, ஃபேக்ட்ரி. மெட்டீரியல் கன்சம்ஷன் அப்படிங்கிறப்போ ப்ரைம் காஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இன்டைரக்ட் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறனால ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட். ஸோ பிளான்ட் டெப்ரிசியேஷன் ஃபேக்ட்ரி ரிலேட்டடானது, ஸோ ஃபேக்ட்ரிக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், இது வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடானது, ஸோ ஆஃபீஸில் போட்டுக்கலாம். சேலரி ஆஃபீஸோடது, ஸோ ஆஃபீஸில் போட்டுக்கலாம். சேலரி சேல்ஸ்மேன், அப்போ இது சேல்ஸ் ரிலேட்டட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்குள்ளே போட்டுக்கலாம். அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். அதர் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஸோ ஃபேக்ட்ரி ரிலேட்டடானது ஃபேக்ட்ரிக்குள்ளே போட்டுக்கலாம். மேனேஜிங் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன், ஸோ இது வந்து ஆஃபீஸில் வரும், பின்னாடி பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா தனித்தனியாக போகணும். அதர் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ்மேனுக்கு தான் அந்த வேலை இருக்குது, ஸோ அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஊருக்கு போவாங்க இல்லைங்களா, அந்த ட்ராவலிங் அலவன்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் கேரேஜ் அவுட்வர்ட், இது வந்து சேல்ஸில் வர்றது, அதனால் சேல்ஸ் ரிலேட்டட். அதுக்கப்புறம் சேல்ஸ் கடைசியில் வரும். இன்கம் டேக்ஸ் பெய்டு, இது வந்து சம்மந்தமே இல்லாத நம்மளுக்கு வராது. அட்வர்டைஸிங் எது வருங்க, அதுவும் நம்மளுக்கு சேல்ஸ் ரிலேட்டடானது அப்படிங்கிறனால நம்மளுக்கு எங்கே வருங்க, சேல்ஸில் வரும். மேனேஜிங் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் இஸ் அலாட்டட் ஆஸ் 4000 வந்து ஃபேக்ட்ரிக்கு, ஸோ அப்போ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 4000 போடணும். 2000 வந்து ஆஃபீஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க, 6000 வந்து செல்லிங். ஸோ இங்கே 12000 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 12000 என்ன பண்ணிட்டாங்க, 3ஆக பிரித்து கொடுத்துட்டாங்க. 4000 வந்து ஃபேக்ட்ரிக்கும், 2000 வந்து ஆஃபீஸுக்கும், ரிமைனிங் 6000 வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்படின்ட்டு. ஃப்ரம் த எபோவ் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்,
நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்தா, ஏன்னா சேல்ஸ் கொடுத்துருக்கறனால நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நம்ம இப்போ போட்டிருக்கோலையே அதே மாதிரி ஃபார்மேட்டில் போடணும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபேக்ட் ப்ரைம் காஸ்ட்னு போட்டிருக்கோமோ அந்த ப்ரைம் காஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் ப்ரைம் காஸ்ட்லேயும் அதை எடுத்து எழுதுனா ஆன்சர் நம்பர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸைஸ் 22ல் காஸ்ட் சீட் டெண்டர் கொட்டேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டிருக்கேன் பாருங்கள். பர்டிகுலர்ஸு ருப்பீஸு ஃபஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னங்க, ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் அதோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடச்சிரும். ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட் கிடச்சிரும். அதோட என்ன பண்ணும், ஒர்க் காஸ்ட் கிடச்சிரும். அதோட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா சேல்ஸு. ஸோ இல்லை இது ரெண்டுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் கிடைச்சிக்கும். இதை கான்செப்ட். இப்போ ப்ரைம் காஸ்ட் போடணும். ப்ரைம் காஸ்ட்குள்ளே நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். ப்ரைம் காஸ்ட்டில் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, ஸோ இப்போ டைரக்ட் மெட்டீரியலுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேஸு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது கூட டைரக்ட் வேஜஸும் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணோம்னா வரதா ப்ரைம் காஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்டில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுங்க, 25,000 இருக்கா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 25,000. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 25,000. இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 85,000. இதோட கேரேஜ் இன்வேர்டு வந்து 5,000 இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கணும். ஸோ 85,000 ப்ளஸ் கேரேஜ் இன்வேர்டு ஒரு 5,000. ஸோ டோட்டலாக பர்ச்சேஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோங்க, 90,000. ஓகேவா, ஸோ அப்போ 25,000 plus 80,000 1,05,000 வருது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 25,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் வந்து 85,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,000, டோட்டலாக 90,000 வருது. இதை டோட்டல் பண்ணோம்னா 1,15,000 வருது. ஓகேவா, அந்த 1,15,000ஓட 1,15,000 அதோட என்ன பண்ணுறாங்க, க்ளோசிங் ஸ்டாக் 40,000 என்ன பண்ணோம், லெஸ் பண்ணுமா, லெஸ் பண்ண என்ன வருதுங்க, 75,000 வருது. ஸோ அதோட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேஜஸ் வந்து ஒரு 75,000 இருக்குது. ப்ளஸ் அதோட 15,000 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுவோம். 75,000 ப்ளஸ் 75,000 ப்ளஸ் 15,000 1,65,000 வருது. ஓகேவா, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவாங்க, ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ப்ரைம் காஸ்ட் இதோட என்ன ஆட் பண்ணுங்க, ஆட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட், ஒர்க்ஸ் ஓவர்ஹெட். இப்போ ஃபேக்ட்ரின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுனா போதுமா. இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வேஜஸ் வந்து இன்டைரக்ட் ஒரு 10,000 இருக்கா. இன்டைரக்ட் வேஜஸ், இன்டைரக்ட் வேஜஸ் ஒரு 10,000. ஸோ அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்குன்னு ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ஃபேக்ட்ரிக்கு ஒரு 5,000 இருக்கா. ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஒரு 5,000. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்டைரக்ட் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல், இது ஃபேக்ட்ரியோடது 500 rupees இருக்குது. இன்டைரக்ட்